வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதன் 22ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்டீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து பேசின வசனத்தை தான் இப்பொழுது நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீஷர்களோடு பேசின வார்த்தை இது. இந்த வார்த்தையிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாவற்றையும் பெறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களிடத்தில் சொன்னார். அல்லேலூயா. சீஷர்களிடத்தில் இந்த வசனத்தை சொல்லுகிறதற்கு முன்பாக ஒரு சம்பவத்தை இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு முன்பாக நடப்பித்தார். அந்த சம்பவத்தை கண்டு சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அது என்ன சம்பவம் என்று பார்ப்போமானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஊழியம் செய்துவிட்டு அந்த ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு அவர் எருசலேமுக்கு புறப்பட்டு செல்லும்படி அவர் பிரயாணப்பட்டு வருகிறார். தம்முடைய சீஷர்களோடு அவர் பிரயாணப்பட்டு வருகிற வழியில அவருக்கு பசி உண்டாகிறது. பசி உண்டானதும் ஒரு அத்திமரத்தின் இடத்துல போய் அதுல ஏதாவது கனிகள் உண்டாயிருக்கும், அதை பறித்து புசிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் போய் பார்க்கும் பொழுது அந்த அத்திமரம் பாருங்கள், அது கனிகளின் காலம் இல்லாதபடியினாலே, அது கனி கொடுக்கிற காலம் வராததினாலே அது என்ன செய்கிறது என்றால் பச்சை பசுமை என்று சொல்லி அது இலை விட்டு நல்ல செழிப்பாய் காணப்படுகிறது. ஆனால் அதுல கனி இல்லை, அதுல காய்கள் இல்லை. ஆகையால் ஆண்டவருடைய பசி ஆறுகிறதற்கான அத்திமரத்தில் காய்கள் இல்லாமல் இருந்ததை ஆண்டவர் கண்டார். அப்பொழுது ஆண்டவர், எனக்கு பசிக்கு நீ கனி தராத மரமாய் இருக்கிறாயே, ஆகையால் இனி ஒருபோதும் உன்னிலே ஒருவனும் ஒரு கனியையும் புசியாது இருப்பானாக என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சீஷர்களோடு அந்த அத்திமரத்தை விட்டு கடந்து எருசலேமுக்கு போய்விட்டார். அப்படி எருசலேமுக்கு போய் அங்கேயும் ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டு திரும்ப அதே வழியில வரும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பார்த்து சொன்ன, உன்னிலே இனி ஒருவனும் ஒரு கனியும் புசியாது இருப்பானாக என்று சொன்ன அத்திமரம் வேரோடு பட்டு போய் இருக்கிறது சீஷர்கள் கண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் அந்த அத்திமரத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லி ஆச்சரியப்படுகிறார்கள். எப்படி ஆச்சரியப்படுகிறார்கள்? ரவி, நீர் சபித்த அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உடனே சொல்லுகிறார், இந்த காரியத்தை நான் செய்தது மாத்திரமல்ல, நீங்களும் செய்ய முடியும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள கடுகளவு விசுவாசம் இருந்தால் நான் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்களும் செய்வீர்கள். இதை பார்க்கிற பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். நீங்கள் கடுகளவு விசுவாசம் உள்ளவர்களாக இந்த மலையை பார்த்து நீ தள்ளுண்ட சமுத்திரத்தில் போய் விழக்கடவா என்று சொன்னால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று ஆண்டவர் போதித்தார். போதித்து விட்டு ஆண்டவர் சொன்னார், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவ சபையில வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் ஆண்டவருடைய சபையில வந்து விசுவாசம் உள்ளவர்களாக, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எவைகளை நீங்க கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்து அதை உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. நீங்க என்ன காரியத்தை நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே இயேசுவிடத்தில் கேட்டாலும் அந்த காரியம் என்ன காரியமாக இருந்தாலும் அதை தருவார். நீங்க கேட்கிற காரியம் தேவனுக்கு சித்தமான காரியமாக இருந்தால், அது எந்த காரியமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அதை தருவார். அல்லேலூயா. நீங்கள் அதை பெற்று அனுபவம்
அனுபவிக்கிற பிள்ளைகளாக வாழும்படிக்கு அனுகிரகம் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் கேட்கும் பொழுது எப்படி கேட்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக நான் கேட்கிற இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து எனக்கு கைகூடி வர பண்ணுவார், எனக்கு அதை தந்தவர் என்னை சந்தோஷப்படுத்துவார் என்கிற விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அதை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்ற போகிறார். உங்கள் குடும்பத்திலே நல்ல காரியங்களை கைகொண்டு வர போகிறார். உங்களுக்கு வருமானத்தை பெருக பண்ண போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன்பாரங்களை மாற்ற போகிறார். உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தரப்போகிறார். ஆண்டவருக்கு செய்கிற ஊழியர்களில் வளர்ச்சியை தரப்போகிறார். ஊழியர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று போராடின சத்துருக்களை இனி நீங்கள் தேடினாலும் காணாதிருப்பீர்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருமணம் பற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரை விசுவாசித்து அவரிடத்தில் ஜெபிக்கிற உங்களுக்கு நிச்சயமா ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். நீங்க விசுவாசித்து என்ன காரியத்தை ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்கிறீர்களோ அதை எல்லாம் இன்று முதல் ஆண்டவர் உங்களுக்கு கைகொண்டு வர பண்ண போகிறார். உங்க குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும், பெரிய சமாதானம் உண்டாகும், உங்கள் சரீரத்தில் நல்ல சுகம் உண்டாகும். ஆண்டவர்களை கிருபை வரங்களினால் அலங்கரித்து பயன்படுத்துவார். உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்களை ஆண்டவர் ரட்சித்து தேவனுடைய சபையில கூட்டி சேர்த்து பரிசுத்த ஜனங்களாக வாழுகிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டும் விசுவாசிக்கணும். நீங்கள் ஜெபத்தில் இந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அப்படி விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது இதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தந்தல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கரங்களை கட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதன் 15ஆம் வசனத்திலிருந்து ஒரு வாசிக்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாடு அனுபவித்து அவர் ரத்தம் சிந்து மரித்து அவரை கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாள் தேவன் தம்முடைய ஆவியை கல்லறைக்குள்ளே அனுப்பி இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். அவர் தம்முடைய சீசர்களுக்கு தாம் உயிரோடு இருக்கிறவராக 40 நாளளவும் காண்பித்து அவர்களுக்கு பல அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை நடப்பித்து காண்பித்தார். அவர்களோடு தங்கி இருந்து போஜனம் புசித்தார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அவர் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்படுகிற வேலை வந்த பொழுது ஆண்டவர் தம்மிடத்தில் இருந்த சீசர்களை அழைத்து நீங்கள் உலகம் எங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் பிரதானமாய் கொடுத்த கட்டளை சீசர்களுக்கு நீங்கள் உலகம் எங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னார். சுவிசேஷம் என்றால் மனம் திரும்பாத ஜனங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையில வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவாலே அருளப்படுகிற பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்று இயேசு கிறிஸ்துவினுடைய சபையில போதிக்கப்படுகிற சத்திய உபதேசத்தை கைக்கொண்டு ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கரை திரை பிழை இல்லாமல் வாழுங்கள். ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து போதித்த காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி நீதியை நிறைவேற்றி நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசித்து இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சுவிசேஷம் அறிவிங்கள் என்று சீசர்களுக்கு பிரதானமாய் கட்டளை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த பிரதானமான கட்டளையை ஊழியக்காரர்கள் பாருங்கள் செய்ய வேண்டியதாக காணப்படுகிறது. ஆகையால் தான் நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்திய வசனத்தை உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். அல்லேலூயா. இது எங்கள் மேல விழுந்த கடமை. நாங்கள் உலகம் எங்கிலும் போய் சகல
சிருஷ்டிக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அறிவிக்கிறது மட்டும் போதாது, அறிவித்து ஒரு காரியத்தையும் கூட செய்யணும். அது என்ன காரியம்? கீழே வாசிக்கலாம். விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். பாருங்கள், நாங்கள் உலகம் எங்கிலும் போய் சகல சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக மாறி உடனே ஞானஸ்நானம் எடுக்கிறவர்களாக மாற வேண்டும். அப்படி ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. விசுவாசியாதவர்களோ ஞானஸ்நானம் பெற விரும்பாதவர்களோ ஆக்கினைக்குட்படுத்தப்படுவார்கள். அவர்கள் நித்திய தண்டனையாகிய அழிவை பெறுவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அடுத்த வார கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிக்க போகிறோம். அநேக ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அந்த பந்தி ஆசரிக்க போகிறார்கள். சிலர் ஞானஸ்நானம் எடுக்காமல் சபையில் வருகிறீர்கள். நீங்கள் ஞானஸ்நானம் பெறும்படி ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுடைய சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டு, என் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற என்னுடைய சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் என்னை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்ன விசுவாசத்தை ஞானஸ்நானம் பெறுவீர்களானால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசியாமல் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் நீங்கள் ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறவர்களாக மாறுங்கள். கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொண்டு இயேசுவுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணி அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படுங்கள். அவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய வருகையில நீங்கள் நானும் அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். கர்த்தர் தாமே சீக்கிரமாக வந்து அவருடைய ராஜ்யத்திலே உங்களை கொண்டு சேர்ப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது